Bible Treasures. Topic 5. Worship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 5. ஆராதனை. Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். In this series of talks, we are teaching you how you should come back to the Bible in all matters of faith and practice. விசுவாசத்திற்கும் நடைமுறைக்கும் ஏற்ற எல்லா காரியங்களிலும் மீண்டும் வேதத்துக்கு நீங்கள் திரும்பும் முறைமைகளை இந்த ஒளிபரப்புகளிலே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். This exercise is not optional for any Christian, but it is obligatory. இந்த விதமான போதனைகள் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அல்ல, அது கட்டாயமான பாடமாய் காணப்படுகிறது. Beloved, doing everything according to the Bible, according to the scriptures, is a teaching that runs through the Bible. வேதத்தின்படியாக வேதத்தின் முறைமையிலேயே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவது வேதமெங்குமாய் நமக்கு போதிக்கப்படுகிற ஒரு ஆழ்ந்த சத்தியம். Now we'll begin with the book of Genesis and make a quick tour. வேதத்திலே நாம் ஆதியாகம புத்தகத்திலே துவங்கி சீக்கிரமாய் துரிதமாய் அதன் வழியாய் உங்களை நடத்தி செல்கிறோம். Please turn with us the book of Genesis, 6th chapter. ஆதியாகமம் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verse 22. 22வது வசனத்தை பாருங்கள். Here God was giving instructions to Noah to build an ark. ஒரு பேழையை கட்டும்படியாக நோவாவுக்கு தேவன் அறிவுரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். And what is reported about how he did it? எப்படி அதை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். Thus Noah did according to all that God commanded him, so he did. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Come to the next chapter. அடுத்த அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Noah did according to all that the Lord God commanded him. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். Now there is another example. He was Moses. மற்றும் ஒரு உதாரணம் மோசேயை குறித்து பார்க்கிறோம். God commissioned Moses to build a tabernacle. ஒரு கூடாரத்தை கட்டும்படியாக மோசேக்கு தேவன் கட்டளையிடுகிறார். Now turn with us to the book of Exodus and look at the 39th chapter. யாத்திராகம புத்தகத்தினுடைய 39வது அத்தியாயத்தை பாருங்கள். And we'll read verses 42 and 43. 42 43 வசனங்களை பாருங்கள். According to all that the Lord had commanded Moses, so the children of Israel did all the work. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். Then Moses looked over all the work, and indeed they had done it. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். And the Lord had commanded, just so they had done it, and Moses blessed them. கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். Noah built according to all that God had told him. தேவன் சொன்னபடியெல்லாம் நோவா கட்டினான். And Moses built according to all that God had instructed him about. தேவன் சொன்னபடியே மோசேயும் கட்டியிருந்தான். About this we have a reference in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. And that tells us the emphasis that we want to bring out in this talk. இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிற ஒரு அழுத்தத்தை இதிலே நாம் பார்க்க முடிகிறது. Turn with us to the book of Hebrews 8th chapter. எபிரேயர் 8வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். And look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Now these things serve the copy and shadow of heavenly things, as Moses was divinely instructed when he was about to make the tabernacle. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் God told him, see that you make all things according to the pattern shown to you on the mountain. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். See that you don't miss that pattern. See that you do according to that pattern. எச்சரிக்கையாயிரு, இந்த முறைமை நீ விட்டுவிடக் கூடாது, நான் சொல்லுகிற வழிகளை நீ தவறவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். There was Noah. அங்கே நோவா, and then there was Moses. மோசே இருக்கிறான். And now we come to the time of Joshua. இப்பொழுது யோசுவாவின் காலத்துக்கு வருகிறோம். If you turn with us to the book of Joshua, யோசுவாவின் புத்தகத்துக்கு வருவீர்களே, and if you look at the first chapter, முதல் அத்தியாயம், we'll read verses 7 and 8. 7-8 வசனங்களை பாருங்கள். It is God telling Joshua, only be strong and very courageous, that you may observe to do according to all the law which Moses my servant has commanded you. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. And look at the 8th verse. 8வது வசனம். This book of the law shall not depart from your mouth,
but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுத இருக்கிறபடியின் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. Can words be clearer than this? இதை விட தெளிவாக வார்த்தைகள் கொடுக்கப்பட முடியுமா? And that is why when Apostle Peter was referring to the gifts of the Spirit, ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து சொல்லும் பொழுது 4th chapter 4வது அத்தியாயம் of his first epistle, 1 பேதுரு 4வது அத்தியாயம், if you look at the 11th verse, 11வது வசனத்தை பாருங்கள். he says, if anyone speaks, let him speak as the oracles, as the words of God. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். The same truth was emphasized by Apostle Paul several times. பலமுறை அப்போஸ்தலனாகிய பவுல் இதே காரியத்தை சொல்கிறார். And he also gave several illustrations. இதை குறித்து பல உதாரணங்களையும் சொன்னார். If you turn with us to 2 Timothy 2nd chapter, 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு வருவீர்களே, and if you look at the 5th verse, 5வது வசனத்தை பாருங்கள். if anyone competes in athletics, he is not crowned unless he competes according to the rules. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். Now what is the rule book? இங்க இருக்கக்கூடிய விதிமுறை புத்தகம் என்ன? That is the word of God. இதுதான் தேவனுடைய வார்த்தை. So you may do anything, but if it is not according to the word of God, you are not going to be crowned. எதை செய்தாலும் வசனத்தின் பிரகாரமாக, இந்த புத்தகத்தின் பிரகாரமாக செய்யவில்லை என்று சொன்னால் முடிசூட்டப்பட மாட்டார். That was the conclusion. That was the closing words of the Lord Jesus Christ for the Sermon on the Mount. மலை பிரசங்கத்திலே இயேசுவானவர் சொன்ன முடிவு வார்த்தைகளும் அதுதான். He said that there are two types of people. ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் என்று One is சொன்னார். a wise man and the other is a foolish man. புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். And who is that wise man? அந்த புத்தியுள்ள மனுஷன் யார்? He listens to all that God has taught in His Word and he does according to it, and he is the man who has built his house on solid rock. தேவனுடைய வசனத்தின்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் அவன்தான் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். But the man who rejects God's word, but he does according to what he desires, he would be actually building his house on sinking sand. ஆனால் தேவனுடைய வசனத்தை புறக்கணித்து விட்டு தன் இஷ்டம் போல செயல்படுகிற மனுஷன் அவனுடைய வீட்டை மணலின் மீது கட்டுகிறவனாய் காணப்படுவான். The solid rock is God's word. கற்பாறை தேவனுடைய வார்த்தை. And what is the sinking sand? மணல் என்ன? Man's opinions, மனிதனுடைய அபிப்பிராயங்கள், man's traditions, மனிதனுடைய பாரம்பரியங்கள், man's philosophies, மனிதனுடைய தத்துவங்கள். anything other than the written word of God, that is all sinking sand. எழுதப்பட்டிருக்கிற தேவ வார்த்தையை தவிர்த்து இருக்கிற எல்லாமே முழுகி போகிற மணலாய் Now காணப்படுகிறது. in this light we are studying the subject of Christian worship. இந்த வெளிச்சத்தில் தானே நாம் ஆராதனை குறித்து, கிறிஸ்தவ ஆராதனை குறித்து பார்க்கிறோம். And the title that is before us is How Not to Worship. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஆராதிக்க கூடாது. So far we have done 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not worship for personal enjoyment. தனிப்பட்ட மகிழ்வுக்காக ஆராதிக்க வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, do not sacrifice the scriptures for the spirit. ஆவி ஆவி என்று வசனத்தை விட்டுவிட வேண்டாம். And thirdly, மூன்றாவதாக, do not leave the spirit for the content. கருத்து செறிவுக்கு என்று சொல்லி ஆவியானவரை விட்டுவிட வேண்டாம். Last week we studied lesson number 4. சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை பார்த்தோம். Do not forget the Father. பிதாவானவரை மறந்துவிட வேண்டாம். Today we will move on to lesson number 5. இன்றைக்கு 5வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். Do not neglect personal worship. தனித்து ஆராதிப்பதை அசட்டை பண்ண வேண்டாம். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to worship. எப்படி ஆராதிக்க கூடாது. Do not neglect personal worship. தனித்து ஆராதிப்பதை அசட்டை பண்ண வேண்டாம். Beloved, worship must not be only what we do in a Sunday service or in a praise and worship meeting. அருமையானவர்களே, ஏதோ துதி ஆராதனை கூட்டத்திலோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலோ செய்வது மாத்திரமே உங்களுடைய ஆராதனையாய் இருக்கக்கூடாது. Individual and personal worship must precede corporate, collective, congregational worship. கூட்டமாய் கூடி சபை மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கு முன்பாக தனிப்பட்ட ஆராதனை காணப்பட வேண்டும். In other words, corporate worship
will be spontaneous and jubilant if only each individual would spend enough of time in his personal individual worship. மறு வார்த்தைகளிலே தனிப்பட்ட ஆராதனையிலே ஒரு தனி மனிதன் நேரத்தை ஆழமாய் செலுத்துவானே என்று சொன்னால் அவன் ஒன்று சேர்ந்து சபையிலே ஆராதிக்கும் பொழுது அது முழுமையாய் காணப்படும். Now turn with us for an example in the life of David. தாவீதினுடைய வாழ்விலே காணப்படுகிற ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Turn with us to Psalm 34. 34வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We'll read the first 2 verses. முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். His praise shall continually be in my mouth. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். My soul shall make its boast in the Lord. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். He says, I will bless the Lord. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். His praise shall be in my mouth. அவருடைய துதி என் வாயில் இருக்கும். My soul shall make its boast to the Lord. என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். If you do that, இதை செய்யும் பொழுது then he comes to verse 3. 3வது வசனத்துக்கு வாருங்கள். Oh, magnify the Lord with me. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Let us exalt his name together. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. In other words, first he talks about personal individual worship and then he talks about collective congregational praise. மறு வார்த்தைகளிலே தனித்திருந்து ஆராதிக்கிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு சபையாய் கூடி ஆராதிக்கிறதை வலியுறுத்துகிறார். If this practice is not followed, இந்த ஒரு விதிமுறையானது இந்த ஒரு வழிமுறையானது பின்பற்றப்படவில்லையானால், in order to bring people into the spirit of worship, the pastor or the song leader will have to really struggle and exhaust themselves. மேய்ப்பரோ அல்லது ஆராதனை நடத்துகிற தலைவனோ போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். Otherwise, if only people would come with their hearts well prepared, it becomes easy for the song leaders to flow freely into worship. ஆயத்தத்தோடு கூட தனிநபர்கள் சபையிலே கூடி வருவார்களேயானால் அந்த ஆராதனை நடத்துவதற்கு அந்த ஆராதனை தலைவனுக்கு கூட மிகவும் சுலபமாயிருக்கும். But what is the problem? ஆனால் பிரச்சனை என்ன? Normally, people find it difficult to spend enough of time in personal worship. தனிப்பட்ட ஆராதனையிலே நேரத்தை செலவிடுவதற்கு மக்களுக்கு மிகவும் கடினமாய் காணப்படுகிறது. So we want to give you some practical exhortations how you can enhance your personal worship. உங்கள் தனிப்பட்ட ஆராதனையை மேம்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். Number 1, முதலாவது, you must open up what we call a worship notebook. ஆராதனை நோட்டு புத்தகம் ஒன்றை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். And there you start writing down various names of our God. நம்முடைய தேவனுடைய அநேக நாமங்களை அங்கே எழுத ஆரம்பியுங்கள். For example, உதாரணத்திற்கு, you can write and you can list down the redemptive corporate names of Jehovah. யெகோவா அவனுடைய ஒன்றாய் அந்த யெகோவா என்கிற நாமத்தோடு இணைந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்களை நீங்கள் சொல்லலாம். Jehovah Jireh, யெகோவா ஈரே, and Jehovah Shammah, யெகோவா ஷம்மா, Jehovah Nissi, யெகோவா நிஸ்ஸி. So like that there are so many redemptive names of Jehovah. யெகோவாவுடைய மீட்பின் நாமங்கள் அநேகம் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then you can think about the various characteristics of God. அதன் பிறகு தேவனுடைய அநேக குணாதிசயங்களை பார்க்கலாம். God is love. தேவன் அன்பாய் இருக்கிறார். God is light. தேவன் வெளிச்சம். God is merciful. தேவன் இரக்கமுள்ளவர். God is gracious. தேவன் கிருபை உள்ளவர். And he is the God of peace. அவர் சமாதானத்தின் தேவன். So like that you can write down all these names referring to his various characteristics. அவருடைய குணாதிசயங்களை கொண்ட இந்த நாமங்களை எல்லாம் நீங்கள் எழுதலாம். And if you study the biographies and autobiographies in the Bible, வேதத்தில் இருக்கக்கூடிய சரிதைகளை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்களானால், God has revealed himself in various ways and means through his people. தன்னுடைய ஜனங்களுக்கு வெவ்வேறு விதங்களிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். Any one particular character of God will stand out in each individual. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிலும் ஒரு விசேஷித்த தேவனுடைய குணமானது அவருடைய வாழ்க்கையிலே விளங்கும். For example, God would have revealed himself to that particular person as a God of deliverance. ஒருவேளை அந்த தனிப்பட்ட நபருக்கு விடுதலையின் தேவனாய் தன்னை வெளிப்படுத்தி இருப்பார். Or he would have revealed himself to that person as a God of the covenant. அல்லது ஒருவேளை உடன்படிக்கையின் தேவனாய் ஒருவருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருப்பார். Or as a God of promise. அல்லது வாக்குத்தத்தத்தின் தேவனாய் ஒருவருக்கு வெளிப்படுத்தி இருப்பார். Or as the Lord of hosts. அல்லது சேனைகளின் கர்த்தராய் ஒருவருக்கு வெளிப்படுத்தி Or இருப்பார். as a God of glory. அல்லது மகிமையின் தேவனாய் ஒருவருக்கு வெளிப்பட்டு So இருப்பார். like that there are so many names referring to the characteristics of God, you can list them down. தேவனுடைய குணாதிசயம்
அதிசயங்களை கொண்ட இவ்விதமான நாமங்கள் இவைகளை பட்டியலிடலாம். And you can take all these names and use this particular notebook regularly in your personal worship. இவ்விதமாய் இந்த நாமங்களை எல்லாம் குறித்து வைத்து இந்த நோட்டு புத்தகத்தை உங்களுடைய தனிப்பட்ட ஆராதனையில நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். And the second advice that he would give to you, அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை, use all your spare moments to be whispering praise unto God. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடைவேளைகளை எல்லாம் தேவனிடத்திலே ஆராதனையை கிசுகிசுக்கிற நேரங்களாக வைத்துக் That's what கொள்ளுங்கள். exactly we read in that Psalm 34, which just now read out for you. இப்பொழுதுதான் வாசித்தோமே 34வது சங்கீதம் அதை தான் சொல்கிறது. Look at the first verse again. முதல் வசனத்தை மீண்டும் பாருங்கள். I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். How was he able to do it? எப்படி அதை செய்ய முடிந்தது? His praise shall continually be in my mouth. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். So he was keeping the words of praise continually in his mouth. He was whispering it unto God. துதியின் வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாய் தேவனிடத்திலே அவைகளை கிசுகிசுத்துக் கொண்டே இருந்தார். And that's how we can fully realize the presence of God. இப்படியாக தான் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாய் நாம் உணர முடியும். That's what exactly we read about Jesus Christ in prophecy. தீர்க்கதரிசனமாய் இயேசுவானவரை பற்றி இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. Turn with us to the book of Acts 2nd chapter. அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at verses 25 and 26. 25 26 வசனங்களை பாருங்கள். David says concerning him, I foresaw the Lord always before my face. தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். He is at my right hand that I may not be shaken. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வாரசத்திலே இருக்கிறார். Therefore my heart rejoiced, இதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, and my tongue was glad. என் நாவு கடிகூர்ந்தது. He was constantly whispering the praise unto God so that he really relaxed in that joyful presence of God. தொடர்ச்சியாய் தேவனுடைய துதியை அவனுடைய வாயிலே கிசுகிசுத்துக் கொண்டே இருக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்கிறான். Now the third exhortation we will give you, மூன்றாவதாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, observe and enjoy nature to understand the glory of God. இயற்கையை பார்த்து ரசித்து தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். Every time you observe intently the nature, the creation of God, there will be a fresh revelation of God's glory. தேவனுடைய சிருஷ்டிப்பு, அந்த இயற்கையை நீங்கள் பார்த்து கூர்ந்து கவனிக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ளாக ஏற்படும். That was the experience of the psalmist. இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். Now come with us to Psalm 19. சங்கீதம் 19க்கு என்னோடு கூட பாருங்கள். And look at verse 1. முதல் வசனத்தை பாருங்கள். I'm sure oftentimes he will go out of his palace into that open sky, that starry sky. அடிக்கடியாக தன்னுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளியிலே போய் வானத்தை நோக்கி பார்த்திருப்பான். What did he say? என்ன சொன்னான்? The heavens declare the glory of God. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. And the firmament shows his handiwork. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. Now this was exactly the theme of that hymnologist. இதே காரியத்தை தான் பாடலாசிரியர் ஒருவர் சொல்லுகிறார். Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hand has made. I see the stars, I hear the mighty thunder, thy power throughout the universe displayed. O Lord my God, when I in awesome wonder consider all the works thy hand hath made, I see the stars, I hear the mighty thunder, thy power throughout the universe display. Having said it, what do you say? Then sings my soul, my Savior God, to thee, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee, how great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee, how great thou art, how great thou art. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரின் மாமேன்மையை. என் நெஞ்சமே நீ
பாடி துதிப்பாய் என் மீட்பரின் மாமேன்மையை. Beloved, we urge you that you take morning and evening walks along countryside and riverbeds. காலைகளிலும் மாலைகளிலும் இருக்கக்கூடிய வயல்வெளிகளிலும் ஆற்றோரங்களிலும் நடந்து செல்லுங்கள். And go to the seashores and go to the mountainside. கடற்கரைகளிலும் மலை பிரதேசங்களுக்கும் செல்லுங்கள். Go to the fields and the gardens and the jungles and see the glory of God. வயல்வெளிகளிலும் தோட்டங்களிலும் காடு பகுதிகளிலும் சென்று தேவனுடைய மகிமையை ரசித்து You can see பாருங்கள். the beauty of creation. நீங்கள் இயற்கையினுடைய காரியங்களை ரசிக்க முடியும். Every flower tells you the glory of God. ஒவ்வொரு மலரும் தேவனுடைய மகிமையை உங்களுக்கு We வெளிப்படுத்தும். talk about green. நாம் பச்சையை குறித்து பேசுகிறோம். But when you look at all the trees, each green is different from the other green. பச்சை பசுமை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மரமும் அந்த பச்சை நிறத்திலே வேறுபடுகிறது. No human artist will be able to paint that color. எந்த ஒரு ஓவிய கலைஞனும் அந்த வண்ணங்களை எல்லாம் அது இருக்கிற வண்ணமாக தீட்டவே முடியாது. Only God can do it. தேவன் மாத்திரம் அந்த No வித்தியாசங்களை wonder கொடுக்க he முடியும். said, when I see all these things, I wonder and then sings my soul. ஆகவேதான் அந்த பாடலாசிரியர் சொல்கிறார், இதெல்லாம் பார்த்து ரசித்து நான் வியத்து நின்று தேவனை போற்றி பாடுகிறேன். Now the fourth thing that we want to exhort to you, நான்காவதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், when you are spending time alone with God in your quiet time, personal devotion, allot more time for praise than for prayer. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அந்த ஆராதனைக்காக ஒதுக்குகிற நேரத்திலே ஜெபத்துக்கு செலவிடுகிற நேரத்தை விட நீங்கள் தேவனை துதிப்பதற்காக போற்றுகிறதற்காக நேரத்தை செலவிடுங்கள். Now that prescription I deduce from the practice of the psalmist. சங்கீதக்காரனுடைய அனுபவத்திலிருந்தே நான் இந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். Turn with us to Psalm 119. 119வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verse 164. 164வது வசனத்தை பாருங்கள். 7 times a day I praise you, O God. 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 times, O God, I praise you. 7 தரம் உம்மை துதிக்கிறேன். Now maybe he was doing it every 2 hours, then that will make 7 times. ஒருவேளை ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் செய்து கொண்டிருப்பார், அது 7 முறையாக மாறிவிடும். And he was praising the Lord like that. தேவனை அப்படியாக துதித்துக் கொண்டிருக்கிறார். But then how was his prayer habit? அவருடைய ஜெப வாழ்க்கையினுடைய அந்த பாணி எப்படியாக இருந்தது? Turn with us to Psalm 55. 55வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். Evening and morning and at noon I will pray and cry aloud. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். Evening, morning and at noon. அந்தி சந்தி மத்தியானம். So his praise was 7 times a day. His prayer was 3 times a day. தேவனை போற்றுகிறது 7 முறையாக காணப்பட்டது. தேவனிடத்திலே ஜெபித்தது 3 முறையாக. Now that is why we say that spend more time in praise than in prayer. ஆகவேதான் சொல்லுகிறேன், ஜெபத்திற்கு செலவிடுகிற நேரத்தை விட துதிப்பதற்கு நேரத்தை செலவிடுங்கள். This is a healthy proportion. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விதிமுறை. 70% you adore God. 70% நீங்கள் தேவனை போற்றுகிறீர்கள். And just 30% you ask God. 30% அவரிடத்திலே கேட்கிறீர்கள். That is good enough. இது நல்ல ஒரு விகிதம். And then 70% you adore God and just 30% you ask from him. 70% நீங்கள் அவரிடத்திலே போற்றுகிறீர்கள், அவரை போற்றுகிறீர்கள். 30% நீங்கள் அவரிடத்திலே ஜெபிக்கிறீர்கள். That's what exactly the Lord Jesus said. It is more blessed to give than to receive. அதைதான் இயேசுவானவர் சொன்னார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே மேல். Beloved, these things do not come automatically overnight. ஏதோ ஒரு இரவிலே இந்த காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து விடுவதில்லை பிரியமானவர்களே. These exercises we should take some conscious effort to do them consistently. இந்த பயிற்சிகளை எல்லாம் தொடர்ச்சியாய் நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். Your worship notebook, you should keep on updating it regularly. உங்களுடைய ஆராதனை நோட்டு புத்தகத்தை அவ்வப்பொழுது நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். At the end of each day you should try to find out whether the praise of God was constantly in your lips. தொடர்ச்சியாக தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாயில் இருந்ததா என்று ஒரு நாள் முடிந்தவுடனே சோதித்து பார்க்க வேண்டும். Every day you cannot go out to see the sky or just go to the field. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வயல்வெளிக்கு போய் சுற்றி பார்க்க முடியாது. But keep it as an assignment. At least once a week you try to go through that exercise. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பயிற்சியை செய்வேன் என்று சொல்லி தீர்மானியுங்கள். Now if you don't do it, slowly it will get just die out, and then at the end of the day you will find, oh, I have not gained anything fresh in my worship. செய்யாமலேயே நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால்
நாளின் முடிவிலே நீங்கள் ஒருவேளை எதுவுமே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே இல்லாமல் என்னுடைய ஆராதனையே ஒரு அர்த்தமற்றதாய் போய்விட்டது என்று சொல்வீர்கள். And consciously you maintain this proportion of 70 and 30 for praise and prayer. தொடர்ச்சியாக இந்த விகிதத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். 70 தேவனை போற்றுவதற்கு 70%, 30% தேவனிடத்திலே ஜெபித்து கேட்டு பெற்றுக் கொள்வது. We want to guarantee you, dearly beloved, dear viewers, if only you follow these exercises consistently and regularly, you'll find your personal worship getting enhanced. இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் தனிப்பட்ட ஆராதனையானது மேம்படுவதை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க முடியும். And you will find yourself moving out of traditions into the truth of God's word. பாரம்பரியத்தை விட்டு தேவனுடைய சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். And I want to make one statement before closing. முடிப்பதற்கு முடிவாக நான் ஒரு கூற்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். There is no better way than the Bible way. வேதாகம பாணியை விட வேறு சிறந்த வழி வேறு ஒன்றுமில்லை. Once again let us say that. மீண்டுமாய் அதை சொல்கிறேன். There is no better way than the Bible way. வேதாகம பாணியை விட சிறந்த வழி வேறு ஒன்றுமில்லை. So saturate yourself with the scriptures. ஆகவே வசனத்தினாலே உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். Understand the characteristics of God. தேவனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ளுங்கள். Bring them up in your praise and in worship. உங்களுடைய துதி ஆராதனையிலே அவைகளை வெளிப்படுத்துங்கள். How not to worship. எப்படி ஆராதிக்க கூடாது. Do not neglect personal and individual worship. தனிப்பட்ட ஆராதனையை அசட்டை பண்ண வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக we தகப்பனே, thank you for the holy word which you have given us as a textbook on worship. ஆராதனை குறித்து நீர் எங்களுக்கு ஒரு பாடப்புத்தகமாய் கொடுத்திருக்கிற வேதத்துக்காக உமக்கு நன்றி. Forgive us, Lord, for our Bible neglect when we come to the subject of worship. ஆராதனை என்று நாங்கள் கடந்து வரும் பொழுது வேதத்தை நாங்கள் விட்டுவிட்டிருக்கிறோமே, எங்களை அதற்காய் மன்னியும். Help us, for God, to keep our Bibles open when we worship you. ஆராதிக்கும் பொழுது எங்கள் வேத புத்தகங்களை திறந்து வைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் Because on every page we see your imprint, O God. ஒவ்வொரு பக்கத்திலும் உம்முடைய தடயங்கள் இருக்கிறது. Help us, O God, to understand and appreciate your glorious characters. உம்முடைய சிறந்த குணாதிசயங்களை பார்த்து ரசித்து போற்றும்படியாக எங்களை உந்துவீராக. Oh God, we pray for everyone who is watching this telecast. நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். We pray, O God, that each of them, as he or she would put these lessons into practice, her and his personal exercise of worship would get enhanced. ஒவ்வொரு தனிநபரும் நாங்கள் சொல்லி இருக்கிற இந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய தனிப்பட்ட ஆராதனை மேம்படுத்திக் கொள்வார்களாக. We give you all glory and honor. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.